ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயஸ் சமையல். நம்ம சேனலில் இன்னைக்கு இன்ஸ்டண்ட்டாக நல்ல காரசாரமாக சூப்பரான அவல் மிக்சர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்காக இன்றைக்கி அடுப்பில் கடாயை வச்சுட்டு ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நான் வந்து ஒரு 150 கிராம் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்திருக்கேன். அது வந்து மொத்தமாக சேர்க்காமல் 2 ஈடாக பொரித்து எடுத்துக்கலாம். பொரிக்கும் போது டைரெக்டாக எண்ணெயில் வேர்க்கடலை சேர்க்காமல் இந்த மாதிரி அப்பள கரண்டி வச்சு பொரிச்சு எடுத்திங்கன்னா உங்களுக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி கலந்து விடுங்க. கலந்து விடும்போது வேர்க்கடலை எல்லாமே ஒரே ஈவனாக நல்லா ஃப்ரை ஆகிடும். அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு பொறுமையாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. வேர்க்கடலை வந்து எந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆகுதோ அந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும். நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் பொறுமையாக கலந்து விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இதை ஒரு தட்டில் மாற்றி வச்சுக்கலாம். அடுத்ததாக நான் வந்து ஒரு 150 கிராம் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி காஃபி வடிகட்டுற ஃபில்டரை வச்சு நீங்கள் பொரிச்சு எடுத்துக்கோங்க. அப்பள கரண்டியில் வந்து பொட்டுக்கடலை ஓட்டை பெருசாக இருக்கிறதான கீழெல்லாம் வந்துடும். அதனால் இந்த மாதிரி ஃபில்டரை வச்சு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்து எண்ணெய் நீங்கள் சிம்லேயே வச்சு வறுக்கும்போது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் நல்லா ஃப்ரை ஆகும். அதே மாதிரி எல்லாத்தையும் வறுத்து எடுத்துக்கலாம். அடுத்ததாக நான் வந்து காஞ்ச தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன், கொப்பரை தேங்காய். அதையும் இந்த மாதிரி நல்லா மெல்லிசாக நீளமாக கட் பண்ணிவிட்டு அதையுமே நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் பொரிச்சு எடுத்துக்கலாம். மிக்சரில் தேங்காய் சேர்க்கும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும், உடம்புக்கும் நல்லது, குழந்தைங்களுக்கும் கடித்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இதே நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு வறுத்துட்டு இதையும் தட்டில் மாற்றிக்கலாம். அடுத்ததாக கொஞ்சமாக முந்திரி எடுத்திருக்கேன், அதையும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வறுத்துட்டு எடுத்துக்கலாம். அடுத்தது ஒரு 1/4 கப் அளவுக்கு ஜவ்வரிசி, மீடியம் சைஸ் ஜவ்வரிசி தான் எடுத்திருக்கேன். ஜவ்வரிசி பொரிக்கும் போது எண்ணெய் கொஞ்சம் நல்லா சூடாக இருக்கணும். அப்போ தான் எண்ணெயில் ஜவ்வரிசி சேர்த்தோம்னா நல்லா படபடன்னு பொரிஞ்சு வரும். இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சு மேலே வரணும், அந்த அளவுக்கு பொரியணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் சாப்பிடும்போது பல்லில் ஒட்டிடும். அதனால் நல்லா பொரியட்டும், கலர் சேஞ்ச் ஆகாமல் பொரித்து எடுத்துக்கோங்க. அடுத்ததாக கொஞ்சமாக திராட்சை, காஞ்ச திராட்சை, அதையுமே எண்ணெயில் போட்டு நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். அடுத்ததாக கார்ன் சிப்ஸு, அது ஒரு 20 கிராம் அளவுக்கு இருக்கும். அதையுமே நல்லா போட்டு எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கலாம். சிப்ஸு, அவல், ஜவ்வரிசி எல்லாம் பொரிக்கும் போது எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். அப்போ தான் போட்ட உடனே நல்லா பொரிஞ்சு வரும். அவல் வந்து ஒரு 150 கிராம் எடுத்திருக்கேன். அதையுமே இந்த மாதிரி பொரித்து எடுத்துக்கோங்க. கலர் சேஞ்ச் ஆகாமல் லைட்டாக பொரிஞ்ச உடனே டக்குன்னு எடுத்துருங்க. ரொம்ப நேரம் கலந்து விட்டிங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகிடும். 150 கிராம் அவலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பொரித்து எடுத்துக்கோங்க. எல்லாம் பொரித்து எடுத்துட்டு கடைசியாக கொஞ்சமாக ஒரு 3 பச்சை மிளகா, அதையும் பொரித்து எடுத்துக்கலாம். பச்சை மிளகா போடும்போது கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஒரு நல்லா ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் இந்த மாதிரி பொரித்து எடுத்துக்கோங்க. அடுத்து கருவேப்பிலை தண்ணியில் நல்லா அலசிட்டு ஈரம் இல்லாமல் ஒரு துணி வச்சு நல்லா குத்தி எடுத்துட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. ஈரத்தோடு சேர்த்திங்கன்னா பொரியும் போது எண்ணெய்லாம் மேலே தெரிக்கும். அதனால் ஈரம் இல்லாமல் துடைச்சிட்டு அதுக்கப்புறமா பொரித்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கடைசியாக ஒரு 10 பல் பூண்டு தோலோடு இந்த மாதிரி இடிச்சிட்டு அதையும் வறுத்து எடுத்துக்கலாம். அவ்வளோதான், எல்லாமே வறுத்து எடுத்தாச்சு. அவல் கூட நல்லா இந்த மாதிரி கிறிஸ்பியாக இருக்குது. இது ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். கொஞ்சம் அகலமான பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க. அடியில் வந்து கொஞ்சம் எண்ணெய் இருக்கும், அதனால் மேலே அந்த பொரி மட்டும் எடுத்துக்கோங்க. அது கூடவே நம்ம பொரித்து வச்சுருந்த ஜவ்வரிசி, வேர்க்கடலை எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா கலந்து வச்சுட்டு இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் 2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் காஞ்ச மாங்காய் பவுடர், 1 டீஸ்பூன் நார்மலாக நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் உப்பு, இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஒரு முறை நல்லா அரைச்சிட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அரைச்சிட்டு எடுக்கும்போது மசாலா அந்த உப்பு எல்லாமே நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகிடும். அதுக்கப்புறமா நீங்கள் இந்த மிக்சரில் கலக்கும்போது எல்லா இடமும் ஒரே ஈவனாக கரெக்டாக இருக்கும். உப்பு காரம் எல்லாம் எல்லா இடமும் நல்லா மிக்ஸ் ஆகிடும். இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். காஷ்மீரி மிளகாத்தூள் வந்து காரம் இருக்காது, நல்ல கலராக இருக்கும். இதே மாதிரி இந்த மிக்சரில் தேங்காய், பொட்டுக்கடலை, வேர்க்கடலை, அந்த ஜவ்வரிசி, இந்த சிப்ஸ் எல்லாம் சேர்த்துருக்கிறதுனால குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. மிக்சர் பண்ணுறதுக்காக மாவு பிசையணும், முறுக்கு சுடணும், பூந்தி பொரிக்கணும்லாம் இல்லாமல் டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஒரு 10 நாள் வரைக்கும் கூட நீங்கள் வச்சுருக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும்.
இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.